ஓகே. ஆனா இந்த இப்போ நம்ம நிறைய விலங்குகள்லாம் நம்ம வளர்க்குறோம். ஆனா இது வந்து எந்த விலங்குக்கு பேசுறதுக்கு தன்மை வந்து அப்படின்னா நம்மளை திட்டக்கூடிய விலங்குனா என்ன விலங்கா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வந்து எரும மாடு இல்ல பசுமாடு தான் நம்ம சொல்றோம். ஏன் ஏன்னா ஏன் எருமை மாடு? ஏன்னா எரும மாடும் பால் கொடுக்கதான் செய்யுது, பசுமாடும் கொடுக்கதான் செய்யுது. ஆனா எல்லாருமே அந்த பொங்கல் அன்னைக்கு கூட அந்த பசுமாட்டம் தான் குளிப்பாட்டி இவ்வளவு தூரம் பண்றோமே தவிர எரும மாடு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கிறது இல்ல. அதுவும் அது என்ன ஒர்க் பண்ணுது, பசுமாடு என்ன பண்ணுதோ அதைத்தான் எரும மாடும் பண்ணுது. ஆமா. அதுல கூட மக்கள் வந்து கலரை தான் பார்க்காம அது வெள்ளையா இருக்கு இது கருப்பா இருக்குன்னு கண்டுக்க மாட்டேங்கான். அதுதான் ரியலா இருக்கு. எரும மாடுகள் பேசுறதுக்கு அது தகுதி கிடைச்சிச்சுன்னா நம்ம அதனால திட்டு பாரு எரும மாடு மாதிரி மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கான தவிர அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேங்கான். நம்ம எல்லாரையும் வந்து எருமை மாடு தான் திட்டுறோம். ஆனா அது அப்படி எரும மாடு பேசணும்னு நினைச்சுன்னா அது மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது எரும மாடு தான் வந்து முதல்ல திட்டுறோம். எந்த தப்புமே பண்ணாம அதான் நம்ம ஏசி வாங்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஏசுற சத்தம் போட்டு ஆனா பேசுறது வாய்ப்பு கிடைச்சா எரும மாடு நீ தானே முதல்ல எரும மாடு அப்படின்னு அந்த இதுதான் அதுதான் மெயின். சரி, ஓகே. எப்படி